சமகால அரசியல் குறித்து பேசுவதற்காக நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் திரு ஓவம்புலி ஜெயராமன் அவர்கள். பாஜகவினுடைய மாநில பிரச்சார பிரிவு மாநில செயலாளராக இருக்கிறார். வணக்கம் திரு ஓவம்புலி ஜெயராமன், நலமாக இருக்கிறீர்களா? நான் நல்லா இருக்கேன். திராவிட மாடல் ஆட்சி இருந்தும் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? திராவிட மாடல் ஆட்சி அமோகமா இருக்குன்னு சொல்லி முத்தான மூன்றாண்டு சாதனைகள்னு சொல்லி அங்க வந்து திமுகவினர் உற்சாகமா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நீங்க வழக்கம் போல உங்க வன்மத்தை காட்ட வேண்டாம். முதல் கேள்விக்கு நேரா போயிருவோம். பாராளுமன்ற பொதுத் தேர்தல் நடந்து சூடு பிடிச்சு பிரச்சாரம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. சில பகுதிகளில் தேர்தல் நடந்தே முடிஞ்சிருச்சு. ஆனா வர வர தேர்தல் தோல்வி பயம் காரணமா என்னன்னு தெரியல, பிரதமருடைய பேச்சு பிரிவினையை விதைக்கும் வகையில் இருக்குது. பாஜக மதவாத கட்சிங்கிறது உறுதிப்படுத்தும் வகையில் இருக்குன்னு சொல்லி பரவலாக ஒரு கருத்து இருந்திருக்கு. இந்து முஸ்லிம் சொல்லி மக்களை பிரித்தாளும் அரசியல் பாஜகவுக்கு நாகரிகமாக தோன்றுகிறதா? அதாவது நீங்க எதை வச்சு சொல்றீங்கன்னு புரியல. இருந்தாலும் ஒரு 2-3 விஷயம் உங்க தாலியை புடுங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு பொதுக்கூட்டத்துல. உங்க தாலிகள் பறிக்கப்படும். மன்மோகன் சிங் இத அவர் பிரதமரா இருக்கும் போதே ஒரு தடவை பேசியிருக்கிறது வந்து முஸ்லிம்களுக்கு தான் இந்தியால இருக்கக்கூடிய வளங்கள்ல முன்னுரிமை முஸ்லிம்களுக்கு தான் சொன்னதோட இல்லாம இப்ப அவங்க தேர்தல் அறிக்கையிலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க ஒரு கமிட்டி போட்டு யார்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குன்னு ஆராய்வோம். நான் என்ன கேட்கிறேன், இப்போ உங்கள்கிட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, நான் ஒரு ஓட்டாண்டி, என்கிட்ட 100 ரூபா தான் பணம் இருக்கு. உங்க பணத்தை பிடிங்க 20,000 ரூபாய் ஓமாம்புலி ஜெயராமனுக்கு கொடுன்னா நீங்க ஒத்துப்பீங்களா சார்? பதில் சொல்லுங்க சார், ஒத்துப்பீங்களா? அல்ல, அவர் அப்படி சொல்லலையே. உங்க தாலியை பிடிங்க. தேர்தல் அறிக்கையை படிங்க, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை படிங்க. அறிக்கையில இருக்கிறது இல்லாம அவங்க பேசினதையும் பாருங்க நீங்க. அவங்க எதிர்கட்சிகள் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. எதிர்கட்சிகள் பிரித்தாலும் சூழ்ச்சி செய்யுது அப்படின்னு புகார் சொல்ற நீங்களும் அதையே தானே செய்யறீங்க. உங்களுக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கு என்ன வித்தியாசம் நீங்க சொல்ற வர்றது? அதாவதுங்க, ரோட்ல வந்து ஒரு குடிகாரன் வந்து குடிச்சிட்டு போறவங்க வரவங்க எல்லாரையும் அவன் சகதியில உழுந்து பிறண்டு அவன் வந்து எங்கிட்டையும் மொம்புக்கு வரான். சரி, இவனை சரியா உதைச்சி சக்கையா அவனை உதைச்சி அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும் போது நானும் அவனோட கட்டி உருளும் போது அவன் மேல இருக்கிற சகதியை என் மேலேயும் படதான் செய்யும். அவனை திருத்தறதுக்காக நான் களத்துல இறங்கி சண்டை போடும்போது, மக்களுடைய பாதுகாப்புக்காக சண்டை போடும்போது பாக்குற உங்களுக்கு அவன் குடிகாரனா நான் குடிகாரனா, நான் மனநோயாளியா அவன் மனநோயாளியா, அவன் சகதி இருக்கா அவன் சகதி அவன் உடம்புல இருந்து என் உடம்புக்கு வந்தது உங்களுக்கு தெரியாது. அது போலதான் இப்ப காங்கிரஸுக்கான எதிர்வினை. சாம் பிட்லோடான்னு காங்கிரஸோட அயலக பிரிவு தலைவர் அவர் என்ன சொன்னாரு, அமெரிக்கால வந்து 55% ஆட்சியாளர்களை எடுத்துப்பாங்க, மக்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னதுதான் ராகுல் காந்தியும் பல்வேறு இடங்கள்ல இதை சொல்லியிருக்காரு. நாங்க இதை பிரிச்சு கொடுப்போம்னு. அதுக்குதான் மோடி சொன்னாரு, உங்க வீட்டு தாலி உட்பட இவங்க எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, ஜாக்கிரதையாருன்னு. அது ஒண்ணு சொன்னாரு. அதுக்கப்புறம் அதே மாதிரிதான் உங்க வீட்டுல நீங்க ஒரு 10 பிள்ளைங்களை வச்சிருப்பீங்க, நான் என் வீட்டுல 1-2 வச்சிருப்பேன். இந்த நாட்டோட தலைவர்கள் பேச்சு கேட்டு இந்திரா காந்தி, ஜவஹர்லால் நேரு, மொரார்ஜி தேசாய், வாஜ்பாய், அத்வானி இவங்களோட பேச்சு கேட்டு நான் 2 RSS தலைவர்கள், இவங்க ராமகோபாலன் இவங்க எல்லாம் பேச்சு கேட்டுட்டு நான் 2 புள்ள வச்சுப்பேன். நீங்க உங்க வீட்டுல 10 புள்ள வச்சிருப்பீங்க. ஏன் சொத்தை பிரிச்சு நீங்க உங்களுக்கு கொடுக்கணும்னா அது எப்படிங்க? அது நீங்க சம்பாதிக்க பணம் உங்களுக்கு பயன்படுத்தாங்க, நான் எதுக்குங்க ஏன் பணத்தை உங்கள்கிட்ட கொடுப்பானே? இதுதான் இந்த அடிப்படையில தான் பிரதமர் மோடியும் பேசியிருக்காரு. அதனால அதையே இவங்க குதர்க்கமா திரிக்கிறதுக்கு பாக்குறாங்க. அதெல்லாம் தாண்டி ராமர் கோவிலுக்கு நாங்க எதிர்கட்சிகள் பிஜேபி வீட்டுக்கு அனுப்பப்பட்டு எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாக்க ராமர் கோவிலுக்கு பூட்டு போடுவோம்னு பேசினது யாரு? அதை ஒரு பையன் இது வரைக்கும் கண்டிச்சிருக்கானா? சுப்ரீம் கோர்ட்டால தீர்ப்பு கொடுக்கப்பட்டுதாங்க ராமர் கோவிலே கட்டப்பட்டிருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல என்ன நடக்குது? டிசம்பர் 6ஆம் தேதிக்கு போராட்டம் நடக்குது, அதே இடத்துல மசூதி கட்டுவோங்கிறாங்க. அதுக்கு விடுதலை சிறுத்தையும் கம்யூனிஸ்டும் துணை போகுது, திமுகவும் காங்கிரஸும் வேடிக்கை பார்க்குது. இது உச்ச நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் அல்லவா அது? இப்ப இவங்க இந்த மாதிரி செய்யறவங்க நாளைக்கு போய் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்கன்னு நிச்சயம். தமிழ்நாட்டுல பல கோவில்களை பூட்டுறதுக்கு காரணமா இருந்த திராவிட மாடல் அரசு நாளைக்கு இவங்களையே பல பேரை அனுப்பிச்சு அயோத்தியில போய் இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ண மாட்டாங்க நிச்சயம். அதனால மோடி வந்து எதிர்வினை தாங்க ஆற்றிருக்காரு. தமிழ்நாட்டுல இந்த டிவியில பேசுற பயல்கள்லாம், இந்த எதிர்கட்சிக்காரங்கள்லாம் காரணத்தை விட்டு விடுங்கள்,
காரணியை ஆராயுங்கள் நொற்றவனுங்கெல்லாம் இப்ப எங்க போனானுங்க? எதிர்வினை இருக்க கடுமையா இருக்கதாங்க செய்யும். அதனால மோடி பேசினது 100% கரெக்ட். மதவாதம் கிடையாது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, நாங்கள் அனைவருக்குமானவர்கள், திராவிட மாடல் ஆட்சி அனைவருக்கும் சமம்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஜாதியையும் ஒரு மதத்தையும் அந்த மத நூலையும் இதிகாச புராணங்களையும் கொச்சையா அறிவுறுப்பா வேதங்களையும் கேவலமா பேசுற திமுக வந்து அனைவருக்குமான கட்சியா? ஆனா மோடியோ அமித்ஷாவோ ஜே.பி. நட்டாவோ அண்ணாமலையோ பொன் ராதாகிருஷ்ணோ ஹெச் ராஜாவோ ஓமாம்புலியூர் ஜெயராமனோ என்னைக்காவது ஒரு நாள் குர்ஆனை பத்தியோ பைபிளை பத்தியோ இயேசுநாதரை பத்தியோ முகமது நபியை பத்தியோ கேவலமா எங்கேயாவது பேசியிருக்கமா? எதுக்காக சொல்றேன், இது எதுக்காக உங்களுக்கு இவ்வளவு குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, பொழுதேனிக்கும் இந்து மதத்தை புழுதிவாரி தூத்துறவன் மதச்சார்பற்றவன். ஏண்டா என்ன ஏசுற, ஏண்டா என்ன சிறுமைப்படுத்துற அப்படின்னு கேட்டா நான் மதவெறியனா? என்ன நியாயங்க இது?